அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நாம் எதிர்பாராத விதமாய் நடக்கும்போது, அதாவது விரும்பப்படத்தக்கதாக காரியங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் ஏன் என்று கேள்வியோடு தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லவர் இன்று உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம், அவர் என் வாழ்விலே கற்றுக் கொடுத்த ரகசியங்களை பிரேயரோடு உங்களுக்காக நான் எடுத்து சொல்கிறேன். Why silent? ஏன் மௌனமாய் இருக்கிறீர் என்று கேள்வியோடு கூட இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த வார்த்தையானது தேனை போல தித்திக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆம், கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையா திரும்புவதில்லை, அவர் விரும்புகிறதை செய்து முடிக்கும் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆம், உங்களுடைய விடுதலைக்காக உங்களோடு கூட தேவன் பேச விரும்புகிற காரியத்தை சிந்திக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகத்துல 83ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது, Psalms chapter 83 verse 1, தேவனே மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். சர்வ வல்லவரோடு ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் வைத்திருப்பான் பாருங்களேன். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது போல, அல்ல ஒரு பிள்ளை தகப்பகிட்ட பேசுறது போல, தேவனே மௌனமாயிராதீரும். ரெண்டாவது என்ன சொல்றான், இப்படியாக நீர் ஆண்டவர் சும்மா இராதீரும். இப்போ எவ்வளவு உரிமையா அவன் பேசுறான் பாருங்க பிரியமானவர்களே. Why silent? முதலாவது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, என் தன் பிள்ளைகள், தன் சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட தம் பிள்ளைகள் தம் மண்டை நெருங்கி வர வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் தராதபடி அமைதலாக இருக்கிறார். அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவு உங்க இல்லற வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க வியாபாரத்துல வெளிப்பட தடைப்பட்டது போல அல்லது தாமதமாவது போல நீங்கள் ஃபீல் பண்ணலாம். மறுபடியும் சொல்றேன், இவை எல்லாவற்றுக்கும் மூல காரணம், the first reason to bring you closer to him, அதாவது உங்களையும் என்னையும் அவர் அண்டை நெருங்கி வரும்படி அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய அன்பு பார்த்தீங்களா பிரியமானவர்களே. ஏன் மௌனம்? காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் அவர் அண்டை கிட்டி சேர வேண்டும் என்பதற்காகவே தேவனாகி கர்த்தர் இந்த பாதையை அனுமதிக்கிறார். முதல் குறிப்பை கவனிச்சு கொள்ளுங்க. ஏன் மௌனமாய் இராதீரும்? மௌனமாய் அவர் இருக்க காரணம், he keeps silence because the reason he wants to bring you closer to him. அவர் தம்மோடு கூட இணைந்து கொள்ள, இன்னும் உங்களை என்னையும் அவரோடு கிட்டி சேர்க்க அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ரிலேஷன்ஷிப் எல்லாம் மாறி போகும், மண்ணோடு மண்ணாய் மங்கி போகும். ஆனால் ஆண்டவராக இயேசுவிடத்துல, சேனைகளின் கர்த்தரிடத்துல நீங்கள் நெருங்கி வருவீர்களானால் அதை போன்ற ஒரு பாக்கியம் எதுவுமே இந்த பூமியில இல்லை. ஏன்னா ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அந்த உறவை தேடி அந்த அந்த அருமையான ஐக்கியத்தை நாடிதான் சேனைகளின் கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த வார்த்தையை சொன்னார். அதே போலதான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லார். அவர் மௌனமா இருக்க காரணம், நீங்களும் நானும் தொலைந்து போயிருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல சந்தோஷத்தை, சமாதானத்தை, திறமைகளை, தாளாந்துகளை, தெய்வம் கொடுத்த ஆரோக்கியத்தை ஏதோ ஒரு வகையிலே நாம் தொலைத்திருக்கிறோம். திரும்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்திலே நாம் திரும்பி வருவோமா? சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தின்படி மௌனமாயிராதீரும். நிச்சயமாய் நீங்களும் நானும் அவரோடு சரியான உறவிலே ஐக்கியத்திலே நடப்போமானால் அவர் நிச்சயமாய் உங்களோடு பேசுவார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ரெண்டாவது, தேவன் பல ஆண்டுகளாக அல்ல பல மாதங்களாக அல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு விண்ணப்பத்துக்காக மௌனமாய் இருப்பது போல நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், தேசங்களில் மிஷினரிகள் கர்த்தருடைய பணியை விடுதலையோடு செய்யக்கூடாதபடி, தேவனுடைய ஜனங்கள் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடி சத்துருக்கள் கையில கொடுக்கப்பட்டது போல நம்ம உணர்றோம். பல வேளையில நீதி கிடைக்காதா, நியாயம் செய்ய மாட்டாரா, என்னை அநியாயமாக என் மேல வழக்கு போட்டுட்டாங்களே, எனக்கு தேவையில்லாம என்னிடத்தில் பிரச்சனை பண்றாங்களே என்று சொல்லி உங்களை அநேகர் மனம் வேதனையோடு கூட இருப்பதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, மறுபடியும் சொல்றேன், தாவீது சொன்னது போல ஏன் மௌனமாயிராதீரும்? ஆண்டவரே, தேவனே மௌனமாயிராதீரும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டது போல அவர் மௌனமாய் இருப்பது போல தெரியும். இரண்டாவது எதுக்காக என்றால், நீங்களும் நானும் அவருடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பாதையில கர்த்தர் நம்மை கொண்டு போறார். பாருங்க, ஒரு தவறு செய்யாத யோசேப்பு சிறைச்சாலையில தள்ளப்பட்டான். அங்கே எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், மன உளைச்சலாக இருக்கும். ஆனா அந்த நேரத்திலும் கூட, அந்த சூழ்நிலையும் கூட அவன் பொறுமையை காத்துக்கொண்டான். அவன் அமைதலோடு கூட ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். வந்த நேரம் பாருங்க, அவனை கர்த்தர் அந்த எகிப்துக்கே பிரைம் மினிஸ்டராக மாற்றும் அளவுக்கு அவனை உயர்த்தினார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவர் மௌனமாய் இருக்கிறாங்க, உங்களையும் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார்.
உங்கள் வாழ்க்கையில, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவருடைய விருப்பத்தை பரிபூர்ணமாய் நீங்களும் நானும் செய்து முடிக்கவே அவர் மௌனமாய் இருப்பது போல காணப்படுகிறார். அதனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், டைம் ஹஸ் கம். உங்களையும் என்னையும் உயர்த்துகிற அந்த நேரம் வந்து விட்டதுன்னு கர்த்தர் சொல்றார். நிச்சயமாய் நம்மை அவர் உயர்த்தி அழகு பார்க்கிறது. அதனால அந்த குயவன் கையில் இருக்க களிமண்ணை போல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில மௌனமாய் இருப்பது போல தெரிந்தாலும் உயர்த்தவே உங்களை பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, உயர்த்தப்பட, இன்னும் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதாவது இன்னும் முதிர்ச்சி அடைய, சரியான லெவலில் நீங்கள் இன்னும் பக்குவப்பட தேவனாகி கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கனால உங்களையும் என்னையும் அவர் தானே உருவாக்கி கொண்டு இருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய சித்தமான நேரத்தில் உயர்த்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே அவர் மௌனமாக இல்லைங்க, நிச்சயமாய் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் மறைவாக ஒரு பெரிய காரியங்கள் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் மனதில் வைத்து பொறுமையோடு தொடர்ந்து உங்கள் பிரயாணத்தை நடத்துங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் நீங்கள் வாஞ்சிக்கிற நல்ல காரியங்களையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கூட இந்த நன்மையை பெற்றிட ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடி ஜெபிக்கலாமா? சர்வ வல்லவரே, நீர் மௌனமாய் இராதீரும். ஆண்டவரே, நீர் எப்போது கூட இருக்கிறீரப்பா. உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவே இந்த பாதை சேஷமாக. ஆண்டவரே, என் மௌனமாயிராதீரும் என்று பக்தன் உரிமையாக கேட்க காரணம் அவன் உம்மோடு நடக்க ஆரம்பித்தான். டு ஹாவ் க்ளோசர் வாக் வித் யூ லார்ட், டு ஹாவ் வெரி தின் அண்ட் திக் ஃபெலோஷிப் வித் யூ ஃபாதர் லார்ட். உம்மோடு கூட நெருங்கி வாழ, உம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கவே தேவனாகி கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில பல காரியங்களில் மௌனமாய் இருப்பது போல நீ காணப்படுகிறீர். ஆகிலும் ஆண்டவரே, இவ்வளவு நேரம் இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைங்களை ஒவ்வொரு மண்டை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. அன்புள்ள ஆண்டவரே, உம்மோடு நெருங்கி வாழுகிற ஒரு அனுபவத்தை தர ஒவ்வொரு ஆண்டவர் நாங்கள் ஒவ்வொரு நெருங்கி வாழவே நீ வாஞ்சி உள்ளவராக இருக்கிற. அதுக்காகவே இந்த மௌனம் இப்பொழுதும் கூட உங்களுடைய பிள்ளைகளுடைய மனவாஞ்சி நிறைவேற்றும் ஆண்டவரே. இரண்டாவதாக நீ உரைத்தது போல ஒரு பெரிய உயர்வை தர நீ மௌனமாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீ நீதி செய்ய போகிறீர், தீர்ப்பளிக்க போகிறீர், மகிமையாய் பதிலளிக்கப் போகிறீர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீதான் ஆதரவு, நீதான் துணை என்பதை நிரூபிக்க போகிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். தயவாய் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வசனத்தில் உங்களுடைய வார்த்தையில் இன்னும் பலப்பட உதவி செய்யும். ஏன் மௌனம்? எங்கள் நன்மைக்காகவே. நன்றி இயேசுப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, ஸ்தோத்திரம். மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அருமையான கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை ஆவலோடு காத்திருக்கிற பலர் உண்டு. தயவு செய்து ஜெபத்தோடு இதை மற்றவங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தேவனோடு நெருங்கி வாழ, நெருங்கி வரவே கர்த்தராகிய ஆண்டவர் விரும்புகிறார். ஆக மனுஷனுடைய பார்வைக்கு தான் மாற்றங்கள், பல வித்தியாசங்களை பார்ப்பார். ஆனால் சர்வ வல்லவர் தகப்பன் அவர் எல்லா பிள்ளைங்களும், ஒரு தகப்பனுக்கு 5 பிள்ளை இருந்தாலும் 5 பிள்ளைங்க ஒன்றா நேசிப்பது போல எல்லா இனமொழி பேசும் மக்களை ஒன்றா ஒரே மனதாய் பார்க்கிற ஒரே கர்த்தர் இயேசு ஒருவர். ஆக அவதானே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.